கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நீண்ட ஆண்டுகளாக மீனவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கச்சத்தீவு விவகாரத்தில் ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானத்தை தற்போது கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து வரக்கூடிய நிலையில இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் இந்த தீர்மானத்தின்படி இதற்கு உரிய தீர்வை எடுக்க வேண்டும், தமிழக மீனவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்ட நிலையில இதற்காக பாஜக சார்பாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், இந்த கச்சத்தீவு விவகாரம் என்பது அப்போது மத்தியில் ஆட்சியில் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் அரசுதான் இதனை தாரை வார்த்தது. அப்போது முதலே மத்தியில் பாஜகவினுடைய முதலமைச்சராக, பாஜகவினுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் ஆட்சி காலம் தொடங்கி அகில இந்திய பாஜகவினுடைய தலைவர்கள் தொடங்கி பலரும் இந்த கச்சத்தீவு விவகாரத்துல தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். ஆனால் ஒரு உண்மைக்கு புறமான தகவல்களை சட்டப்பேரவையில தமிழக அரசு தெரிவிக்க பார்க்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரை கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசு இலங்கை வசம் இதனை ஒப்படைப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இது தொடர்பான தகவல்கள் எல்லாம் தமிழகத்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுக்கு அனுப்பப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் வானதி சீனிவாசன் ஆர்டிஐ தகவல் மூலமாக இது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரத்தை தெரிவித்திருந்தார். இதற்கு அவை முன்னவர் துரைமுருகன் உள்ளிட்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இதனை சவாலாகவே எடுத்து சொல்கிறோம், அப்போது எங்களுக்கு இது தொடர்பான எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அவை முன்னவர் துரைமுருகன் தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் வானதி சீனிவாசன் பேசும்போது ஜூலையில் தான் இதனை நாடாளுமன்றத்தில் தொடர்பான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆனால் ஜூன் மாதமே நேரடியாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தமிழகத்திற்கு வந்து தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து அதற்கான விவரங்களை வழங்கியிருக்கிறார் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தெளிவாக தெரிகிறது என்று பல்வேறு விவாதங்கள் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜகவுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே நடைபெற்றது. இந்த நிலையில்தான் பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு வாஜ்பாய் ஆட்சி காலம் தொடங்கி நாங்கள் இந்த கச்சத்தீவு விவகாரத்துல மீனவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில தற்போது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கும் பாஜக தங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கிறது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். தற்போது காங்கிரஸ் சார்பாக செல்வ பெருந்தகை இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் பேசி வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.